வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 3 வந்து யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது. அதே போல் 1983 ரிட்டையர் ஆகிட்டு வந்த பென்ஷனருக்கும் ஓஆர்ஓபி 2 வந்து அரியர் கிடைக்கல. எதனால் அவருக்கு வந்து கிடைக்கல, அவரோட கேல்குலேஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்குது, இப்போ ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு அவருக்கு கிடைச்ச பிபிஓவில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி ஓஆர்ஓபி 2 அரியர் கிடைக்கல, இல்லை ஓஆர்ஓபி 3 வந்த பிறகும் உங்களுக்கு வந்து அரியர் கிடைக்கல, உங்களோட பென்ஷன் ரிவைஸ் ஆன பிறகு உங்களுக்கு கிடைச்ச பிபிஓவில் வந்து அமௌண்ட்டும் ஓஆர்ஓபி டேபிள் ரிவைஸ் பண்ண பிறகு கிடைச்ச தொகையும் வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களோட கருத்து ஏதாவது இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓஆர்ஓபி 3 வந்து இப்போ ஜூலையில் வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு தெரியல. ஸோ இம்ப்ளிமெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு வருஷம் 5 வருஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அதோட 5 வருஷம் வந்து முடிஞ்சாச்சு. மறுபடியும் வந்து ஓஆர்ஓபி 3க்கான காலமும் வந்து நம்மளுக்கு வந்தாச்சு. ஸோ ஓஆர்ஓபி 3ல் வந்து யாருக்கு கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி டேட் வரைக்குமே 2014 ஜூனுக்கு அப்புறம் வந்த பிஎம்ஆர் ரிட்டையர்மெண்ட், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வந்தவங்களுக்கு வந்து கிடைக்காது. இது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஃபேமிலி பென்ஷனருக்குமே இது வந்து கிடைக்காது. பென்ஷனர் மட்டும் இல்லை, ஸோ 2014க்கு அப்புறம் வந்து பென்ஷனர் வந்து இறந்துட்டாங்க, ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபியில் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்குமே வந்து அரியர் கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே யாருக்கெல்லாம் பென்ஷன் வந்து ரிவைஸ்டு ஆயிடுச்சோ அந்த பென்ஷனருக்குமே கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஒரு பென்ஷனரோட பிபிஓ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிபிஓவில் இவருக்கு வந்து கொடுத்துருக்க தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20,307 ரூபா வந்து இவருக்கு வந்து பிபிஓ வந்து ரிவைஸ்டாக இருக்குது. ஆனால் இவரோட ரிவிஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016 சொல்லிட்டு பிபிஓவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்போலேருந்து இந்த அமௌண்ட் வந்து எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஓஆர்ஓபி 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19 தான் ரிவைஸ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பென்ஷனருக்கு யாருக்கெல்லாம் அரியர் கிடைச்சிருக்கோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2019 எஃபெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன பென்ஷன் கிடைக்குதோ அந்த தொகையை வந்து உங்களோட பிபிஓவில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிபிஓ பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2016 யாருக்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கோ நீங்கள் வந்து ஓஆர்ஓபி 2 கிடைக்கலனாக்கா நீங்கள் சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு உங்களோட அரியர் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களோட கேல்குலேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு கிடைக்கிற பென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா, ஓஆர்ஓபி 2 டேபிளில் இருக்கிற பென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை ஓஆர்ஓபி 3 கிடைச்ச பிறகு அந்த டேபிளில் இருக்கும் தொகையும் நம்மளுக்கு பிபிஓவில் கொடுத்துருக்க தொகையும் வந்து பேங்க்கில் வந்து கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் மூணுத்தையுமே வந்து டேலி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31 அக்டோபர் 1983. ஸோ இவருக்கு வந்து ஓஆர்ஓபி 2 வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா 2019க்கு அப்புறம் வந்து பென்ஷனாக இருப்பார், அதனால் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இவரோட டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா 1983. ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவரோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கு 18 வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட டோட்டல் இப்போ கிடைச்சிருக்க தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் 7th பே கமிஷன் படி இவருக்கு ரிவைஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016 படி 20,307 ரூபா வந்து ரிவைஸ் ஆகிட்டு ஆல்ரெடி இவருக்கு வந்து பென்ஷன் கிடைச்சிருக்கு. இது எப்போத்துலேருந்து கிடைக்குதுனாக்கா 1 ஜனவரி 2016 இவருக்கு இந்த தொகை வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஓஆர்ஓபி 2 டேபிள் நம்பர் 7 படி பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு 1 ஜூலை 2019 எவ்வளோ தொகை வந்து கிடைச்சிருக்கணும்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து அந்த டேபிள் பார்க்குறீங்க, அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 20,307 ரூபா இவருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ 7th பே கமிஷன்லேயே இவரோட ஃபிட்மெண்ட்டு என்ன வந்து பென்ஷன் ரிவைஸ் ஆச்சோ அதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 2ல் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணுமோ அது 2016 இவருக்கு கிடைக்கிறதுனால இவருக்கு வந்து அரியர் கிடைக்கல. அதனால தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 வந்து எஃபெக்ட் ஆன அந்த எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஸ்பார்ஸ் பிபிஓவில் மென்ஷன் ஆனபடி 1 ஜூலை 2019 சொல்லிட்டு மென்ஷன் ஆகலை, இவருக்கு 1 ஜனவரி 2016 மென்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா அப்பத்துலேருந்தே இவருக்கு வந்து அந்த தொகை கிடைக்கிறதுனால அரியரும் கிடைக்கல, பிபிஓலையும் 1 ஜூலை 2019 சொல்லிட்டு மென்ஷன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கான்னு பாருங்கள். ஸோ உங்களோட இதை வந்து செக் பண்ணிங்க. ஓஆர்ஓபி 3ல் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎம்ஆருக்கு கிடைக்காது. அதே போல் இன்னைக்கு டேட்டில் இப்போ இதே 18 வருஷம் நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 3ல் வந்து 20,000 சொல்லிட்டு ரிவைஸ்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20,000 பென்ஷனருக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கனாக்கா, இன்றைக்கி டேட்டில் வந்து நீங்கள் 20,000 பென்ஷன் வாங்குறீங்க 18 வருஷம் நாய்க்குனாக்கா உங்களுக்கு வந்து ஓஆர்ஓபி 3யோட அரியரும் கிடைக்காது, அதே போல் பென்ஷனும் கிடைக்காது. ஏன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி
ORP 3ல வந்து மினிமம் மேக்ஸிமம் ஃபிட்மெண்ட்டில் எவ்வளோ வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கணுமோ அந்த ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அரியரும் கிடைக்காது, அதே போல் பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது தான், டீட்டெயிலாக உட்காந்து செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு எது கிடைக்குது எது கிடைக்கலன்னு தெரியும். அதே போல் சர்க்குலர் 568 பற்றியும் கேட்குறீங்க. சர்க்குலர் 568 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016 அப்புறம் வந்து உங்களுக்கு டீலிங்க் அரியர்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். அது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். 2016 நவம்பருக்கு அப்புறம் 2018க்குள்ளே உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் ஏதாவது கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சர்க்குலர் 568ஓட அரியர் கிடைச்சிருக்கும். ORP 1ஓட 4 இன்ஸ்டால்மெண்ட்டு பென்ஷன் வந்து யார் 70 வயசுக்கு உள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் ORP 1ஓட அரியர் கிடைச்சிருக்கும். 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைச்சிருக்கும். அதே போல் இந்த 7th பே கமிஷனோட ரிவிஷன் இதோட ரிவைஸ்டு பண்ண அந்த அரியர் வந்து கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 70 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க ORP 1ஓடது 4 அரியர் ப்ளஸ் சர்க்குலர் 568ஓட ஒரு அரியர் ப்ளஸ் 7th பே கமிஷனோட ஒரு அரியர், டோட்டலாக 6 அரியர் கிடைச்சிருக்கும். ஃபேமிலி பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 3 முறை கிடைச்சிருக்கும். அதே போல் 2016க்கு அப்புறம் 70 வயசுக்கு மேலே இருந்த பென்ஷனருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குமே 3 டைம் வந்து அரியர் கிடைச்சிருக்கும். ஸோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிடைக்கல இல்லை உங்களுக்கு வந்து செக் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இங்கே பேங்க்லேயே போயிட்டு உங்களோட சர்க்குலர் 568ஓட டியூன்ட்ரான் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து கேளுங்க. சர்க்குலர் 568 வந்து கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி அதுவுமே கொடுக்கல, அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 2016லேருந்து 2019க்குள்ளே உங்களுக்கு லம்சம் அமௌண்ட்டு பென்ஷனை தவிர்த்து வேறு ஏதாவது அரியர் கிடைச்சிருக்கா, லம்சம் அமௌண்ட் எவ்வளோ வந்து PCDA மூலிமா பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சி மூலிமா எனக்கு என்ன தொகை வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டேட்மெண்ட்டாவது நீங்கள் வாங்கி பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனலில் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே போகிற வீடியோவில் அதிகப்படியான கமெண்ட் வாங்கின ஒரு வீடியோவில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்ம சேனல் மூலிமா வந்து சால்வ் பண்ண போகிறோம். தேர்ந்தெடுக்கப்படுற நபர் வந்து நீங்களாக கூட இருக்கலாம். அதனால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதேபோல் சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. நம்ம போடுற ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வந்து பென்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கணும், அது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பழைய வீடியோ பாருங்கள், இனிமேல் போட போகிற வீடியோ பாருங்கள். சேனலோட சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் வந்து சேனலுக்கு வந்து தேவை. ஏன்னா வந்து வியூஸ் வந்து போகாதனால நான் வந்து அதிகப்படியான பென்ஷனர்கிட்ட போய் சேர முடியல. அதே போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு எல்லா வீடியோவும் வந்து பார்த்துட்டு இனிமேல் போட போகிற வீடியோவும் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.